ஐஸ்கிரீம் டிங் 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 உருண்டை உருண்டே ஐஸ்கிரீம் இப்படி வித்து போற கொட்டுட்டா போறோம். இவர் அடிச்சா உனக்கு வலிக்குது. அடிச்சா அடிக்க வேண்டாம், எனக்கு வலிக்கிறது. எங்க அடிச்சா எங்க வலிக்குது, இவள அடிச்சா இவனுக்கு வலிக்குது. முச்சக் 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 முச்சக். எப்பொழுது கட்டிய கணவனை விட்டு விட்டு கண்டவனோடு சுத்தி கொண்டிருந்தாயோ அது பச்சை செவடியா. Thank you.
நாடி ஏய் என் மக எப்பேற்பட்டவன் கட்டே கணவனை விட்டு விட்டு கண்டவனோடு சுற்றி கொண்டிருந்தான். என் மக ஒரு பச்சை செவடியா. ஏய் பைரவா, உன் மகளுக்கு நாங்கள் என்ன உரைத்தோம்? என்ன ஒரு வரம் அளித்திருக்கிறோம். என்ன வரம்? உன்னை 100 முறை உன் மனம் புண்படபடி யாருனா பேசினாலோ ஏசினாலோ 100 முறை பொறுத்துக் கொள்வோம். 101 முறை உன் மனது புண்படும்படி பேசினால் அப்போதே அகோர ரூபம் கொண்டு அவனை அழித்து விடுவாடா. அப்படி என்றால் அகோர உருவமாக ஓடி வந்திருக்கிறாய காலே. என் மக ஒரு பச்சை தெவடியா, அவளுக்கு துணை வந்தாயே, இது நியாயமாடி? பைரவா, என்னை விட்டு விடு பைரவா. விட்டு விட வேணுமா? உன் தந்தையை துரத்தி கொண்டு வருகிறார். ஆகையால் மகேஸ்வரி ஆடி பாடி கூட சொல்லுவோமா? இந்த நாட்டை விட்டு நாம் வேற எங்கேயாவது சென்று பிடித்துக் கொள்ளும். மாமாவா? அப்பா அப்பா வாங்கப்பா. வரமா? எப்பப்பா வந்தீங்க? இப்பதாமா வந்த. ஏப்பா வந்தீங்க? கேட்டுங்க மக்களே, ஒரு மகளை திருமணம் செய்து கொடுத்த என்னுடைய மகள் என்னதான் இருந்தாலும், நான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் மகள் எப்படி இருக்காள் என்று பார்ப்பதற்காக ஓடி வந்தா
ஏன் வந்த எதுக்கு வந்தனாடி கேக்குற? அப்பா ஏய் இது கேட்கலாமா? ஒரு தவறு பார்த்து கேட்கலாமா? ஆமா ஆ? மகேஸ்வரி அடிக்க வேண்டாம். ஓ மாமாவா? யாரா நீ எனக்கு வந்து மாமா? உனக்கு மாமாவா? அப்பா அவரை அடிக்க வேண்டாம் அப்பா. யா. அவரை வடித்தால் எனக்கு மனம் வலிக்குதப்பா. ஓ இவர் அடிச்சா உனக்கு வலிக்குது. ஆமாப்பா. இவர் அடிச்சா ஆமா ஆ. மகேஸ்வரி அடிக்க வேண்டாம். யா. எனக்கு வலிக்கிறது. ஆ. எங்க அடிச்சா எங்க வலிக்குது, இவள அடிச்சா இவனுக்கு வலிக்குது. அடிக்க வேண்டாம். ஏய் அப்பா அவன் யாரடியாமா? அப்பா ஆ. நீங்கள் காட்டிய மாப்பிள்ளை தானப்பா அவர். தொட்டு தாலி கட்டி கணவனாயவன் அவர்தான்ப்பா. அவன் எப்படி இருந்தான்? அப்பா உலகத்தில் கொடிய நோயாக விளங்கக்கூடிய குஷ்டம் பிடித்து சீழ் வழிந்து கொண்டே நாத்தம் பிடித்தவனாக இருந்தாண்டி. அப்பா அவன் நாடியவன். அப்பா ஒரு நேரத்தில் அப்படி இருந்தால்தான் ஆ. அப்பா நாங்கள் ஒரு நேரத்தில் அம்மனை வழிபட்டோம் அப்பா. அந்த அம்மன் வழிபட்டதால் அந்த அம்மனுக்கு இதனால் அவருக்கு ஓ குணமாயிடுச்சு. ஆத்தா ஓடி வந்தா காட்சி தந்தா அதனால குணமாயிடுச்சு. என் கண்ணு ரெண்டும் நொல்லியாடி. இல்லப்பா ஏய் அப்பா. எப்பொழுது கட்டி கணவனை விட்டு விட்டு கண்டவனோடு சுற்றி திரிந்து கொண்டிருந்தாயா? அடி பச்சை செவடியா, அப்பா எப்பேற்பட்டது உன்னுடைய காதல்? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள் தாண்டி உன்னுடைய வாழ்க்கை. அப்படியேப்பா. 90 நாள் முடிந்தவுடன் கரும்பு பார்த்திருக்கிறியா? கரும்பே கரும்பே நடவு நட்டு வளர்ந்து வரும்போது சும்மா தக தக தகன்னு மினி வளர்ந்து வரும். வரும். அந்த கரும்பை வெட்டி கொண்டு வந்து ஆளினோட உள்ள விடுவாங்க. ஓஹோ எங்க விடுவாங்க? ஆளின் உள்ள. ஆளினோட உள்ள விடுவாங்க. சாறு ஒரு புறமும் சக்க ஒரு புறமும் தனித்தனியா பிரிந்து போகும். அதுபோல் உன்னுடைய உடம்பில் மினுமினுப்பு இருக்கும் மழை, அழகு இருக்கும் வரை உன்னை காதலிக்கிறேன், கடைசி வரை உன்னை கை கொடுப்பேன் என்று இப்படி மயக்க வார்த்தைகள் எல்லாம் பேசிவிட்டு உன்னுடைய அழகு சீர்குலைந்ததுன்னா அந்த கரும்பு சாறு குடிப்பது போல் குடித்து விட்டு கரும்பு சக்கைய தூக்கி போடுற மாதிரி போட்டு போவாண்டி. அது மாதிரி சக்கத்தான் பண்ணி சக்கையாடி. ஏய் காதல்னா என்ன? என்ன நல்லாகறியா? நல்லாகற. இப்படி ஒருவர் மீது ஒருவர் தொட்டு கொள்ளாமல் மனதளவில் பேசிக் கொள்வது தாண்டி காதல். காதல் வந்து புனிதமானது. காதலை கொச்சப்படுத்த நான் விரும்பல. ஆனா அதை விட்டு போட்டு எந்த நேரமும் அடமும் ரசத்தா காதலா? காதலா? நல்லாகற. இப்படி ஒருவர் தொட்டு கொள்ளாமல் மனதார் வருவதுதான் நலன் விசாரிப்பது காதல். அது அன்பான காதல். அது மட்டும்தானா? உங்களுக்கு நல்லா வாட்டமா காட்சிக்கு. என்னது? செல்போனு. அது செல்போனு கிடையாது, ஜொல்போனு. 3 வார்த்தை 3 மணி நேரமா காதுல வச்சு பேசுறீங்க. அந்த 3 வார்த்தை என்னது? ஆமா அதேத்தான். ஆமா அதேத்தான். ஆமா அதேத்தான். ஆமா செல்போன் மட்டும் தவறாக பேசாதீர்கள். செல்போன் என்பது காதலருக்காக கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். நீலா எனக்கு மருமவனா? செல்போன் காதலருக்காக கொடுத்த வரப்பிரசாதம். ஆமா இதுகாடா செல்போனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்குத்தான் கடவுள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நல்லதை கெட்டதை அறிவதற்காக தொலைபேசி அப்படியா செல்போனை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதை விட்டு எந்த நேரமும் காதல்ல ஈடுபடுறது இதுதான் காதலா? அது மட்டும்தானா? நாம் தான் படிப்பறை விழுந்து விட்டோமே, தன்னுடைய மகளாவது நல்லபடியாக படிக்க வேண்டும் தனி அறையை கட்டி கொடுத்து படிமான் சென்று அறையில உங்களை தனியா விட்டாகா படிக்கிறீங்களா? கிடையாது. 12 மணி ராத்திரில என்னது மெசேஜ்? யாருக்கு நீ மெசேஜ் அனுப்புற? வாட்ஸ்அப், யூடியூப், இன்டர்நெட் எங்கந்திரி வருது? யூடியூப் இன்டர்நெட் கட் பண்ற வர்ற. இப்படி காதலை தவறா பயன்படுத்துறீங்க. அது மட்டும் தானா? அப்பா அம்மா செத்தா சாபத்தில்ல,
சாபத்துல. அண்ணன் தம்பி செத்தா சாபத்துல, அக்கா தங்கச்சி செத்தா சாபத்துல. யாரோ வருவா ரோட்ல ஐஸ்கிரீம் டிங் 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 பருண்டை பருண்டேயா ஐஸ்கிரீம் இப்படி வித்து போறோம், செத்துட்டா போறோம். போதும். பால் டைல குடிக்கிறத பாப்பியா, அரளி கொட்டை அரைச்சு குடிக்கிறத பாப்பியா, இன்றி வாங்கி குடிக்கிறத பாப்பியா. ஆமா மாமா. அப்பா யாரு நானாடி கொடுக்க மாமா பேச்சு வாக்குல வந்துருச்சு. வர்றோம். பெத்தா தவமன மாமான்னு சொல்றது பேச்சு வழக்க வருமாடி. ஏய் அது மட்டும் தானா? அண்ணன் தம்பி போட்டா பிஸி, அக்கா தங்கச்சி போட்டா பிஸி, அப்பா அம்மா போட்டா பிஸி. உங்களை எங்கடி போட்டு பேசுறது? அப்பா ஆமா அடுத்து நெட்வொர்க் ப்ராப்ளம். நெட்வொர்க் இருக்காது. மாமா லவ் பாப்பா வாடா. என்னப்பா லவ் லவ் லவ்வா? அது ஓவர் காக்கா பறக்குது மேல. லவ்வா லவ்வா டேய் வா 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 டேய் டேய் என்ன சொன்னேன் சரியா சத்தமா சொல்லு. என்ன நான் சொன்னா சொல்ற சத்தமா நான் சொன்னா கைய தூக்க. நான் சொன்னா லவ் லவ். இதுக்குதான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்களா காதல்? போடா. கண்டவெல்லாம் என்ன மாமான்னு கூப்பிடுற அளவுக்கு ஆகிட்டேடியா? அப்படியே மாமா. அப்படி யாரா பார்த்து மாமா? நான் உனக்கு மாமாவா? ஏய் உங்களுக்கு என்னடி குறைபட்சம்? அனைத்தையும் நாங்க செய்யறோம். ஒரு வயதில் என்ன பிடிக்கும், 2 வயதில் என்ன பிடிக்கும், 5 வயதில் என்ன பிடிக்கும், 10 வயதில் என்ன பிடிக்கும், 15 வயதில் என்ன பிடிக்கும் என்று ஒவ்வொன்றா பார்த்து செய்யறேன்டி. அது என்னடி 16 வயசு தொடங்க செய்யலையா? நீங்களா ஒரு ஆடவனை தேர்ந்தெடுங்க. ஆமா 16 வயதில் காதல் மட்டும் நாங்க தான் வளர்ப்போம். ஆமா அப்படியாப்பா? காதுல வளர்ந்ததே வந்துக்கிறேன் குலபையா. ஆமா 1 வயதில் இதை பிடிக்கும், 5 வயதில் இதை பிடிக்கும், 6 வயதில் இதை பிடிக்கும், 10 வயதில் இதை பிடிக்கும் சொல்றீங்களே. ஆனா 16 வயதில் வந்தா காதல் மட்டும் நாங்கள் தானே பாப்பு. அப்படியா? காதல கொடுப்பீங்க, எதுக்கா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம்? இப்படி தவறான முறையில் காதலை பயன்படுத்துறீங்க. இது மட்டும் தானா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அப்பம் போற தீனி துண்ணு மட்டும் சும்மா இருக்க முடியல. ஊர்த்தா ஊரண்டி ஒட்டை சரிக்கு உனக்கு ஊர்றோம். அது மட்டும் தானா? நாம் தான் படிப்பறிவை எழுந்து விட்டோமே, தன்னுடைய மகளாவது நல்லபடியா படிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சா பள்ளிக்கூடத்துல நல்லபடியாவது படிக்கிறீங்க. இப்படி ஒவ்வொன்றா பார்த்து செய்யறோம். அனைத்து செலவும் நாங்க செய்யறோம்டா. உங்களுக்கு என்னடா குறை? அப்பா எனக்கு செலவுக்கு நீங்க தான் பார்க்கணும் வேண்டுப்பா. என்ன பெத்ததுங்க நீ தானப்பா, நீ தான் பார்க்கணும். காண்டவனை எழுதுன்னு வரீங்க, அதை நாங்க பார்க்கணுமா? இல்லப்பா 10 மாதம் மொழிதான் இல்லையா? 3 மாசத்துல குழந்தை கொடுத்துட்டு போயிடுவான். 10வது மாசத்துல அப்பா என் சுமையை இறக்கி வைங்கப்பா, நான் அப்ப என் காலில் தாண்டி வந்து விழணும். இதாண்டி பெத்தவனுடைய பேரை முன்னுக்கு கொண்டு வர லட்சணமா? அப்பா பேரை முன்னுக்கு கொண்டு வர லட்சணமா? என்னப்பா சொல்றீங்க? எப்படி பேரை முன்னுக்கு கொண்டு வர்றது? எப்படி மேற்கொள்றது? அப்பா இன்னொரு பொண்ணு இவள கூட ஓடி போச்சு, இன்னொரு பொண்ணு இப்பதான் அவள கூட போச்சுன்னு சொல்றதா தான் முன்னுக்கு கொண்டு வர்றது. இன்னொரு பொண்ணு இவனா கூட ஓடி போச்சுன்னு சொல்றது பெத்தவனுக்கு பெருமை. இதுக்குதான் பெத்து வளர்க்குறான். இதுதாடி பெத்து வளர்க்குறான். அது மட்டும் தானா? ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொண்டு வரண்டி. பள்ளிக்கூடத்துக்கு ஒவ்வொரு தாய்மாரும் பெத்த பொண்ண பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு சென்ற பெண்ணு வருவாளோ வர மாட்டாளோ என்று ஒவ்வொரு தாய்மாரும் மடியில நெருப்ப சுமந்துங்கிறாங்கடி. காரணம் உங்களுக்கு தேவை காதல. எப்பொழுது இப்படிப்பட்ட தவறான வேலையில் ஈடுபட்டு விட்டீர்களோ உங்களை விட போது கிடையாது. ஏதோடு உங்களை கொன்று குவிக்க போகிறேன். அடி ஏன் நடிப்பாத இப்படி